Hello friends, welcome to Meha's Kitchen. இன்னைக்கு வந்து கோபி பராத்தா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். இது வந்து ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபின்னு சொல்லலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நீங்க வந்து செஞ்சு சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் காலிஃப்ளவர் வந்து எவ்வளோ செய்ய போறீங்களோ அந்த காலிஃப்ளவரை சுடுதண்ணில கழுவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு panல வந்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமா சீரகம் இது எல்லாமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா இஞ்சி ஃபைனா சாப் பண்ணிட்டு இந்த மாதிரி சேர்த்து நல்லா வெங்காயம் வதங்குற வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம துருவிருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர், ஸோ அதை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள், உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள். நான் வந்து எப்பவுமே கொஞ்சம் கம்மியா சேர்ப்பேன். ஒரு அரை ஸ்பூன் வந்து தனியாத்தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள் நல்லா சேர்த்துட்டு நல்லா வந்து எல்லாம் ஒன்று சேர கிளறி விட்டுருங்க. இப்போ இது ஒரு 8 நிமிஷம் போல் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக வச்சிடலாம். மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. அப்பப்போ எடுத்து நம்ம கிளறியும் விட்டுக்கலாம். ஸோ இப்போ 8 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லாவே வந்து வதங்கிடுச்சு. அந்த காலிஃப்ளவரோட பச்சை வாசனையும் மசாலா சேர்த்தோம் இல்லையா அதோட பச்சை வாசனையும் போகணும். ஸோ அதுதான் வந்து டைமிங் கணக்கு நமக்கு. ஸோ நான் இன்னும் ஒரு 3 நிமிஷம் மூடி விட்டு அதுக்கப்புறமா வந்து எடுத்தேன். ஸோ கம்ப்ளீட்டாக பச்சை வாசனை போயிடுச்சு. சூப்பராக வெந்து வந்திருக்கு. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி நம்ம வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஸோ எப்பயும் போல் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருப்போம் இல்லையா, ஸோ ஒரு ரோல் எடுத்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் திக்காகவே தேய்ச்சிட்டு நம்ம ஸ்டஃபிங் வைக்கணும் இல்லையா, அதனால் வந்து லேசாக தேய்க்க வேணாம். ஒரு ஸ்பூன் 1.25 ஸ்பூன் அளவு உள்ள நம்ம ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி பால் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு லைட்டாக மாவு போட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காமல் லைட்டாக வந்து தேய்ச்சிக்கணும். கொஞ்சம் ஸ்டஃபிங் நீங்கள் புதுசாக பண்ணுறீங்கன்னா லைட்டாக ஸ்டஃபிங் வந்து வெளியில் கொஞ்சம் தெரியும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ தவா வந்து நல்லா சூடாக இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து தேய்ச்சி அந்த சப்பாத்தி இதை வந்து போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து எண்ணெய் நல்லா சுற்றி விட்டுருங்க. எண்ணெய்க்கு பதிலாக நெய்யும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஆயில் சேர்த்து பண்ணிவிட்டு ஃபைனலாக இது வந்து மேலே வந்து பட்டர் போட்டு சாப்பிடுவோம். அது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பட்டர் தான் நான் வந்து மேலே டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்குன்றதுக்காக போட்டுட்ருக்கேன். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுக்கு வந்து பெருசாக சைட் டிஷ் கூட தேவையில்லை. நம்ம வந்து அப்படியேவும் சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அடுத்தடுத்து நம்ம தேய்ச்சி வச்ச அந்த சப்பாத்தி ரோலும் வந்துட்டு நான் எடுத்து வந்து பண்ணிட்டேன். தனியாக வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கூடவே அவங்களுக்கு பிடிச்ச கொஞ்சம் கெச்சப் வச்சு கொடுத்தோன்னா டக்குன்னு காலி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் மேஹாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.